அரவிந்தன், இதுல KS அழகிரி போன்றவர்கள் அவங்கெல்லாம் அனுபவஸ்தாலிகள் இப்ப பலருமே தாவேகா வச்சு பேசினாங்க. 117 சீட்டு அப்படின்னு சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு விதமா தாவேகாவை காமிச்சு பேர வலிமையை உயர்த்துவதற்கான தந்திரம். அது அந்த கட்சி சார்பில் வரவேற்க கூட படலாம். டெல்லி தலைமை என்ன நினைக்குதுன்னா அப்ப தெரியல. இப்ப குழுவையும் போட்டாச்சு, பீகார் தேர்தல் முடிவும் வந்துருச்சு. இவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதுவே காங்கிரஸுக்கு பின்னடைவா போயிடுச்சோ, பேர வலிமை குறைஞ்சிருச்சோ, அப்படிதான் பாக்குறீங்களா? பேர வலிமை கண்டிப்பா பீகார் எலெக்ஷன் பேர வலிமை லாஜிக் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அந்த யதார்த்தம் பீகாருடைய உத்தரப்பிரதேசத்துடைய மற்றதுடைய நம்ம ஒப்பிட்டு தமிழ்நாட்டுல எந்த விதமான தாக்கமும் ஏற்படுறது இல்லை. பீகார்ல ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா உடனே காங்கிரஸ் 117 120 நான் துணை முதல்வர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யூகிக்க வாய்ப்பில்லை. பீகாரையும் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் நேரடியாக ஒப்பிட முடியாது. அங்க இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் வேற, அங்க நடக்கக்கூடிய கணக்குகள் வேற. அதனால அதை வச்சு உங்களுக்கு வேற வலிமை குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, எந்த கூட்டணி கட்சியும் எந்த அரசியல் கட்சியும் நம்ம அதிகாரத்துக்கு போகணும், அதிகாரத்துல பங்கு பெறணும்ன்றது எல்லாருக்குமான ஒரு அடிப்படையான உரிமை, அபிலாஷை. அது எல்லாருக்குமே இருக்கும். அதனால அதை நோக்கி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கிறது எந்த கட்சிக்குமே தவறில்லை. ரொம்ப சிறிய கட்சியா இருந்தா கூட ஒரு சின்ன அளவுல அதிகாரத்தை பங்கு பெறணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அரசியல்ன்றது அதிகாரத்தோட சம்பந்தப்பட்டதுதான். இல்லைன்னா நீங்க திராவிடர் கழகம் மாதிரி நீங்க தேர்தல் அரசியலையும் ஒதுங்கி இருக்கணும். தேர்தல் அரசியலுக்கு வந்தாலே நீங்க அதிகாரத்தை பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்க, விரும்புறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆம்பிஷன் தான் உங்களை டிரைவ் பண்ணும். உங்களை உங்க கட்சி தலைவர்களை, இரண்டாம் மட்ட தலைவர்களை, தொண்டர்களை, வாக்காளர்களை எல்லாரையும் டிரைவ் பண்ணும். ஒண்ணும் இல்ல, நமக்கு ஆதரவே இல்லைன்னு தெரிஞ்ச போதும் வாஜ்பாய் 13 நாள் எதுக்காக பதவியில் உட்கார்ந்தாரு? அந்த 13 நாள் உட்காந்து எதையும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் இந்த பதவியை பிடிக்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், உறுதியா இருக்கேன்ற செய்தியை அவர் தன்னோட ஆதரவாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கொடுக்குறாரு. அதே மாதிரி நான் பதவியில நானும் அதிகாரத்தில் இருப்பேன் அப்படின்ற செய்தியை தொடர்ந்து தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் ஒரு கட்சி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அளவுல காங்கிரஸ் அதிகாரத்தை பங்கு கேட்பது இயல்பானது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, அதுல ஒரு சந்தேகம் திரு அரவிந்தன் இல்லை. இப்ப இது திரு அரவிந்தன், இதுல இப்ப தனிச்சு நிக்கிற தேமுதிக நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லலாம். அன்புமணி அவர்கள் இன்னும் கூட்டணிக்குள்ள கமிட் ஆகல, நம்ம ஆட்சி வரும் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுக்கலாம். அது எந்த நெருடலையும் ஏற்படுத்தாது. இப்ப நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்கு 117 சீட்டு வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா, பிரியன் அவர்கள் சொல்றார் நீங்க அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் கட்சியை வளர்த்துருக்கணும். ஒண்ணு. அதான் ரவீந்திரன் துரைசாமி சொல்றார் உங்களோட வாக்கு சதவீதம் என்ன அதெல்லாம் பாருங்கன்றது ஒண்ணு. இப்படி பேசுவதன் மூலமா கூட்டணிக்குள்ள முரண் வந்துருச்சுன்னு வைங்க, அது பாதகமான விளைவை ஏற்படுத்திடாதா? அதை இவங்க எல்லாம் கவனிக்காம பேசினாங்கன்றதை எப்படி பாக்க? நான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற வாதத்தை நியாயம் நான் சொல்லல. ஆட்சியில் பங்கு வேணும்னு ஒரு நியாயமான கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னேன். பிடிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு காங்கிரஸ் பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. அப்படி பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு ஆர்வக்கோளாறதான் நம்ம எடுத்துக்கலாம். 117 அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்க நிலைமையில 117 அப்படின்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒப்பாதது. நீங்க 81ல ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சது திமுக காங்கிரஸ் நடுவுல. அதன் பிறகு எப்பவுமே அப்படி அமைவதற்கான எந்த சந்தர்ப்பம் அமையல. 96ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கும்போது சரி. ஆட்சியில் பங்குன்னு அது ஒழிச்ச குரல் சரின்றீங்க. ஆட்சியில் பங்கு அந்த குரல் இயல்பானது என்கிறேன் நான். சரி தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அது இயல்பானதுன்னு நான் சொல்றேன். நான் அது இயல்பானது, ஒரு கட்சிக்கு அது இயல்பானது. அப்புறம் 117 அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு கட்சியில பல குரல் வருதுன்னா ஏன் வருது? ஒண்ணு, பலவிதமான ஆட்கள் இருக்காங்கன்ற ஒரு யதார்த்தம். ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பேரம் பேசும்போது எப்படி ஆரம்பிப்பீங்க? நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாயில ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் 100 ரூபான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 80 ரூபான்னு சொல்ல போறீங்க. நான் என்ன சொன்னா 150 ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இது சாதாரண பேரம் பேசும்போது இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு தர்க்கம் அது. ஆனா அதுல ஒன்று புரிதலுக்காக சொல்றேன் திரு அரவிந்தன். இப்போ நீங்க சொன்னீங்க பேரம் பேசுற முறைமை அப்படின்னு. 117ன்றதுனால நான் சொல்றேன், இப்ப இங்கிருந்து கோயம்பேடுக்கு நம்ம போகணும், ஆட்டோல கேட்கிறார் அப்படின்னா ஆட்டோ டிரைவர் 200 ரூபாய் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம 150 ரூபாய்க்கு வரீங்களான்னு நம்ம அவரோட பேரம் பேச வாய்ப்பு இருக்கு. அவர் 500 ரூபான்னு சொன்னாருன்னு வைங்க, சாரி சார் நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன்னு சொல்ற அபாயம் இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். அதுவும் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது கரெக்ட். அதாவது அந்த 117 ஒரு அதீதமான ஒரு குரலா தான் நான் பாக்குறேன். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபிலாஷை இருக்கு, அதை இயல்பானதா பாக்குறேன் நான். இப்போ நம்ம நம்ம இந்த மாதிரியான குரல்கள் தானே நம்மள பேச வைக்குது. இப்போ ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கட்சிக்கு ஒரு அபிலாஷை இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேக்ஸை கிளைம் பண்ண விரும்புது.
அப்படின்றது எப்படிங்க தெரியப்படுத்துறது? நீங்க வந்து அடக்கமாவே பேசிட்டு அரசியலுக்கு வர முடியாது. அதுக்கு வந்து நீங்க ஆன்மீகத்துல இருக்கணும், அது வந்து சமூக பணியில இருக்கணும். அப்போ அவங்க கேட்கறது ஒரு இயல்பான தன்மை இருக்குன்னு நான் சொல்றேன் தவிர சரி தப்புன்னு சொல்றதுக்கு நான் யாரு? சரி, அப்போ கரெக்ட் திரு அரவிந்தன். இப்போ முடிவு பண்ணணும். இந்த நிகழ்வுல 2 குரல்கள் இருந்தது திரு அரவிந்தன் ப்ளீஸ். இதுல ஒரு குரல் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், இடங்கள் அதிகமாக்கணும், காமராஜர் ஆட்சின்லாம் பேசினாங்க. ஒரு குரல் அமைதியாக இருந்தது. அந்த குரலை நம்ம திமுக ஆதரவு குரல்னு நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம். டெல்லி தலைமை என்ன செய்யுதுன்னு தெரியல, தாவேக்கான்லாம் பேச்சுவார்த்தை வந்தது. இப்ப டெல்லி தலைமை குழுவை அமைச்சிட்டாங்க அப்படின்ற இடத்த தலைமை வந்து இறங்கி வந்துருச்சு, ராகுல் காந்திக்கு வேறு வழி இல்ல, இறங்கி வந்துட்டாரு அப்படின்ற அந்த பார்வையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது எப்படி பார்த்தாலுமே பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சு பேசிதான் ஆகணும். அது வந்து அதுல பேச்சுவார்த்தையில என்ன முடிவு வருதோ அது 2 கட்சிகளும் கட்டுப்பட்டு ஆகணும். அது நடைமுறை யதார்த்தத்தையும் அவங்களோட பேர பேசக்கூடிய வலிமையையும் பொறுத்து அது வந்து முடிவாகும். வெளியில இருக்கக்கூடிய கூட்டணிகள் அங்க வாக்குகள் சிதறுவது அல்லது ஒருங்கிணைவது அதெல்லாம் வச்சு முடிவாகும். குழு அமைச்சதுனாலேயே வந்து அவங்க வந்து இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. குழு அமைக்கிறது என்ற ஒரு இயல்பான ஒரு நடைமுறை தான், ஒரு சரியான ஒரு நடைமுறை தான். அதனால சொல்ல இப்போ அவங்க வந்து அந்த கேட்கறது இருக்கு இல்லையா, அதாவது நீங்க 2016 வந்து திமுக வந்து சிறுபான்மை, அதாவது அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, தனி பெரும்பான்மை கிடைக்கல. அதனால அப்ப வந்து கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருந்த போதும் காங்கிரஸ்ல அந்த கூட்டணி ஆட்சியை வற்புறுத்தல. ஆனா இப்ப அவங்க வந்து அதை பத்தி பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது என்னைக்காவது ஒரு நாள் அதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு அரசியல் கட்சி வெளிப்படுத்துது. இன்னொன்னு பாருங்க, இதுல திமுக வந்து மத்திய அரசுல வந்து பல முறை பங்கு வகிச்சிருக்கு. பாஜகலையும் சரி, அதுக்கு முன்னாடி ஜனதா தள்ளியும் சரி, அதுக்கப்புறமா காங்கிரஸ்லயும். இதுல நீங்க விபி சிங்கோடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா திமுக அப்ப வந்து எம்பி பதவி எதுவும் கிடைக்கல. ஆனாலும் கூட்டணி தர்மத்துக்காக அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி, ஆட்சியில பங்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு ஒண்ணு வந்தா ஆட்சியில பங்கு கொடுக்கறது என்ற ஒரு யதார்த்தத்துல அந்த இயல்புல இருந்து இதை பார்க்கலாம். அந்த அதே லாஜிக்க காங்கிரஸ் கேட்டதுன்னா அதை தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? உங்க நிலைமை இதுதான் சொல்லிட்டு நீங்க பேசி பேரம் பேசலாம், ஆனா செய்ய சொல்றதே தப்புன்னு சொல்ல முடியாது.